என்ன விஜய் இது? லீலா சொல்லி கூடவா உனக்கு புரியல? ஏன் இப்படி புத்தி கேட்டு போய் இப்படி எல்லாம் பண்ற? இது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? அசிங்கமா இருக்கு விஜய், அவமானமா இருக்கு. அக்கா, காதலிக்கிறது அசிங்கமோ அவமானமோ இல்ல. நீங்க கோவத்துல பேசுறீங்க. இளங்கோ என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றாரு. நம்ம வீட்டோட மரியாதைக்கு கலங்க வர மாதிரி நான் யாரையும் காதலிக்கல. ஏன் இப்படி குருட்டுத்தனமா பேசுற? அவன் அவனை நிஜமா லவ் பண்றான். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குடி. என்னக்கா சொல்ற? போஸ் மாமா தான் அவனோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாரு. அவனோட பொண்டாட்டியும் குழந்தையும் பார்த்துட்டு ரொம்ப வேதனையோட என்கிட்ட வந்து சொன்னாரு. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். விஜய், 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 என்னம்மா? ஏண்டி விஜய்? அழாதம்மா விஜய், அப்பாக்கு தெரிஞ்சிடும். எதுவா இருந்தாலும் அழாத, அழாத, எல்லாம் சரியா போயிடும். விஜய், இது பாரு, அழாத விஜய், அழாத. என்ன விஜய், அழாத. தப்பு ஏதாவது பண்ணிட்டியா? சொல்லு விஜய், தப்பு ஏதாவது பண்ணிட்டியா? அக்கா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன எழுதுட்டேக்கா. ஐயோ, ஐயோ, ஐயோ. என்ன பண்றது? விஜய், இது விளையாட்டு இல்லம்மா, வாழ்க்கை. என்னென்னமோ சொல்றீங்க. என்னடி நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அவன் என்னைய நினைச்ச ஊருக்கிறதா சொன்னான். கண்ணுல வச்சு தாக்கிறதா சொன்னான். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்கிக்கலான்னு சொன்னான். நானும் அதை நம்பி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ண வருஷம் அடி பாவி, உனக்கு நான் எவ்வளவு தூரம் சொல்லிருப்பேன். இப்படி தலையில வாரி போட்டு வந்து நிக்கிறேடி. நீ போய் சொல்லிட்டு சினிமாக்கு போனதையே அப்பாவால தாங்கிக்க முடியல. இன்னும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டா அவர் நெஞ்சே வெடிச்சு போயிடுவேன். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி செஞ்ச? ஏய் சரோ, லீலா, எல்லாம் மேலே இருக்கிறீங்க. விஜய், 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 விஜய் அழாத. விஜய் வேண்டாம், விஜய் அழாத, அழாத விஜய், விஜய் வேண்டாம். அப்பா தெரிஞ்ச மேல வந்துருவாரு. விஜய் வேண்டாம், அழாத. இங்க பாரு, அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே நமக்கு இல்லைன்னு ஆயிடுவாரு விஜய். அதனால அவருக்கு எதுவும் பாதிக்க வேண்டாம். அழாத, அழாதம்மா, அழாதம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்துட்டு பாப்பா, வரோம். லீலா, லீலா, விஜய் வேணாம், விஜய் வேணாம், அழாத, அழாத. இத பாரு, இந்த பிரச்சனையை பத்தி நம்ம 3 பேரும் பேசி ஏதாவது முடிவுக்கு வரலாம். லீலா, விஜய் அது வரைக்கும் அழாம சாதாரணமா இருக்கணும். யாருக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி காமிச்சு கொடுத்துறாத விஜய்.
சாதாரணமா இருக்கணும். இது பாரு லீலா, உனக்கு சேர்த்துதான் சொல்றேன் லீலா, அழாத. ஐயோ, இப்படி அழுதா எப்படி? கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வரீங்களா நாங்க வரணுமா? அழாத அழாத அழாத. அழாத விஜய். என்ன பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை நேரம் மாடியில இவங்க? பலாப்பழம்னா ஆளா பரமா. சரோ, லீலா, விஜி சீக்கிரம் வரீங்களா? இல்ல பழப்பழத்தை நாங்களே சாப்பிட்டுருவா. வருதுங்க பாரு மெதுவா, காத்தெல்லாம் வாங்கிட்டு. ஆமா, கூட மும்முரமா என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? உச்சக்கட்ட மாநாடா? இல்லப்பா, சும்மா காத்தோட்டமா உட்கார்ந்துட்டு. தெரியுமே. நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உலகமே புரியாத. அதான் போஸ் உங்களை கலாட்டா பண்றேன். சரோ, நான் கடத்துற பக்கம் போயிருந்தேன். அங்கிட்டு பலாப்பழம் வச்சிருந்தேன். அதை பார்த்தோன்னு உங்க ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் பலாப்பழம்னா பைத்தியம் ஆயிடுச்சா? அதான் வாங்கியாந்தேன். அப்படியே வழியில இவங்க எல்லாம் கூட்டியாந்தேன். எல்லாம் சாப்பிடுங்க. ஏன்பா பலாப்பழம் அறுக்கிறத போய் இப்படி கடை வெட்டுற மாதிரி பண்றீங்களே? முட்டை பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூப்பிட்டு மொய் வசூல் பண்ணிடுவீங்க போல இருக்கே. இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குது. பவானி, நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். லீலா விஜி கல்யாணத்துக்கு வடபாயசம் கிடையாது, பலாப்பழம் தான். 8 ஊருக்கு மணக்கட்டேன். ஐயோ அறுக்காதீங்கப்பா. அறுக்காம இப்படி சொல்ல கிடைக்கும். தரோ, சாப்பிடு, பலாப்பழம் சாப்பிடு. பலாப்பழம் சாப்பிட்டு பலாக்கொட்டை சாம்பார் வை. அருமையா வைப்ப இல்ல நீ? சரிப்பா. என்ன இன்னைக்கு சொரத்து இல்லாம இருக்கிற? அப்பா பலாப்பழம் வாங்கிட்டு வந்தா எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு வருவீங்க. இன்னைக்கு என்ன எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? ஒண்ணு இல்லப்பா. என்னப்பா போஸ், நீ உம்முன்னு இருக்கிற? நீ கலகலப்பா இருந்தா தானே வீடே கலகலப்பா இருக்கு. இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். என்ன விஜி, அப்பா அடிச்சது நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டு இருக்கிறியா? அழக்கூடாதுரா. இங்க வா, அப்பா கிட்ட வா. ரொம்ப அடிச்சிட்டா. வா வா வா, அப்பா கிட்ட வா. வா வா, அழக்கூடாதுரா, அழக்கூடாது. ஏன் அழற? அப்பா உன்னை இந்த மாதிரி அடிச்சிட்டேன்னா அழ அழ. இத பாரு, நீ அப்பா கிட்ட போய் சொன்ன இல்ல? நீ இந்த மாதிரி அப்பா கிட்ட போய் சொன்னதே இல்ல. அதான் அப்பா கோவம் வந்துருச்சு, அடிச்சிட்டேன். இத மனசுல வச்சுக்காத. நீ ஒண்ணும் பெரிய தப்பு பண்ணல, மறந்துட்டு பரவாயில்ல. என்ன விஷயமா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டே இருக்கிற? நானே இவ்வளவு இப்படி அடிச்சு விட்டேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன் இல்ல, நீ ஒன்னும் பெரிய தப்பு பண்ணிடலன்னு. அழாதம்மா, அழாத. கண்ணை தொடச்சு. அப்பா மேலதான் தப்பு. அப்பா ஒண்ணு அப்படி அடிச்சிட கூடாது. நீ என்கிட்ட போய் சொன்ன, அப்பா ஒண்ணு அடிச்ச, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு, மறந்துடுறா. அழக்கூடாது. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் புரியுது. பேசாம என்ன சொல்லி இந்த குழந்தை அழுகை நிறுத்த மாட்டேங்குது. அந்த அப்பா தாயில குழந்தைய போட்டு இப்படி அடிச்சு. பேசாம அப்பா இனிமே ஒண்ணு அடிக்க மாட்டேன், சரியா? இனிமே என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடணும், சரியா? பார், எல்லாரையும் பார். நீ அழ எல்லார் கண்ணையும் தண்ணீரை பார். அவங்களுக்கு ஆவாது, நீ அழகை நிறுத்து. பாரு, நீ வருத்தப்பட்ட அவங்களா வருத்தப்படுறாங்க. உனக்கு வலிச்சு அவங்களுக்கு எல்லாம் வலிக்குது. இதுதான் நான் உங்களுக்கு தேடி வச்ச சொத்து. நான் உங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்க்கிறேன்? வேற எதுவுமே இல்லடா. பாத்தியாடா போஸ்? பாத்தியா? இதுதான்டா என் குழந்தைங்க. அப்பா, நீங்க இப்பெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்கப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்க. விஜி வா, எழுந்துற கூட வா. அவள் எதுக்காக இப்ப கூப்பிடுற? இல்ல, அது ஒண்ணு இல்லப்பா. மாமா வந்து எங்கேயோ வெளியில போறாங்களா, அவர் வரதுக்கு நேரம் ஆகுமா. தானும் தனியா இருப்பா, அதான் கூட இருக்கணும்னு துணைக்கு கூப்பிட்டா. ஆமா மாமா, நான் நைட்டு வர்றதுக்கு 1-2 ஆகும். அதான் அவங்களெல்லாம் இங்க. சரி, கூப்பிட்டு போங்க. பழத்தை சாப்பிட்டு போங்க, விளக்கேற்றி வச்சு போங்க. என்னாச்சுமா? அப்பா இனிமே ஒன்று அடிக்க மாட்டேன், சரியா? அழகு.
ஏய் ஏய் விஜய், என் முகத்தை பாரு. சீ, இப்படி பண்ணலாமாடி? ஊருக்குள்ள நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுவாங்க தெரியுமா? சிதம்பரத்துக்கு 5 பொண்ணுங்க பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி பெத்தவங்களுக்கு பெருமையை தேடி தருவாங்க. மூக்கு மேல விரல வச்சு பேசுவாங்கடி. அந்த பெருமை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? அப்படிப்பட்ட பெருமையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே சனியனே. இது பாரு, வயசு கொள்ளாத தப்பு பண்ணேன்னு நினைக்க முடியல. ஏன்னா நானும் சரோ உன் வயசு தாண்டி வந்தவங்க தாண்டி. எத்தனை பசங்க எங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? கொடுத்தவள ஏன்டா கொடுத்தாலும் நொந்து போய் போயிருக்கான். நாங்க 2 பேரும் ஏன் திருமணம் சம்மதிக்கல? நம்ம அப்பாவுக்காக, அவரோட குணத்துக்காக, அவர் சேர்த்து வச்சிருந்த மரியாதைக்காக. இதுக்கு முன்னாடி என்ன பெரிய காதல் காதல் எப்படி மனசு வந்தது? உனக்கு எப்படி மனசு வந்தது? அப்பா புஜல கரிய பூசா உனக்கு எப்படி மனசு வந்தது? ஏடி, நீ எங்களை விட அதிகமா படிச்சவ தானே? இந்த விஷயத்துல உனக்கு எங்கடி போச்சு அறிவு? சொல்லுடி சொல்லு. இருங்க, நான் பேசிட்டு இருக்கல. நீ பேசி கிழிச்சதெல்லாம் போதும் வாடி. சனியனே, மூஞ்சி முகரை பாரு. அறிவு இருக்கா உனக்கு? இத பேசுற நேரமா அது? அவளே மனசு நொந்து போய் வந்திருக்கா. அவளை மேற்கொண்டு நோக்கடிக்கிற. என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை என்னால எப்படிங்க அடக்க முடியும்? ஓ வேதனை அடி முக்கியம். மனசுல இருக்க வேதனையை எப்படி போக்குறதுங்கிறது தான் முக்கியம். பொல்லாதடி. ஏன் தங்கச்சி இப்படி பண்ணிட்டாலே என்னால பொறுத்துக்க முடியலைங்க. உன்னோட 100 மடங்கு வேதனை அவளுக்கு. அவளே பழத்தை நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னங்க, அவ இப்படி பண்ணலாமாங்க? அப்பாவோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணலாமாங்க? என்னங்க நீங்க பேசுறீங்க? அவ இப்படி துரோகம். ஓ வேதனை எனக்கு புரியுதுடி. ஆனா இப்ப போய் சரி அழாத. உள்ள போய் வேலை இருந்தா பாரு. வா அழாத. விஜய், அழாதம்மா, அழாத. உனக்கு தனத்தை பத்தி தெரியாதா? ஏதோ இப்படி எல்லாம் நடந்துருச்சுங்கிற வேதனையில தான் அவ இப்படி பேசலாம். உன்னை நோக்கடிக்கணும்னு அவ இப்படி எல்லாம் பேசல. அழாத விஜய், அழாத. நேரம் இல்ல, தைரியமா இருக்க வேண்டிய நேரம். கண்ணு தொடச்சுக்கோ. இப்ப பொறுமையா யோசி. இதுல இருந்து மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு எப்படி வருதுன்னு பொறுமையா யோசி. அக்கா, எனக்கு இப்ப பயமா இருக்கு. பயப்படக்கூடாதுமா. கல்லு மாதிரி உறுதியா இருக்கணும். இப்ப நீ உடைஞ்சு போனா அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதனால உனக்கு தான் கெடுதி. அழாத, அழாத. ஆனா ஒண்ணு விஜய், மாமாவையும் தனத்தையும் பொறுத்த வரைக்கும் நீ இளங்கோவ காதலிச்சது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வேற ஒண்ணும் தெரியாது. நீ உன்னையே எழுந்தது மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவருக்கு கோபத்துல என்ன பண்ணுவார்னு தெரியாது. கொலை பண்ணாலும் பண்ணிடுவாரு. அதனால நீ அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி அவருக்கு சந்தேகம் வர மாதிரி செஞ்சிடாத. இல்லம்மா, அழாத.
நிம்மதியா படுத்து தூங்கு. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும்.